திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த சானாபுதூர் ஊராட்சிக்குட்பட்ட கொண்டமாநல்லூர் பகுதியில் மகளிர் தின விழாவை ஒட்டி அப்பகுதி வாழ் பழங்குடி மக்களும் மகளிர் குழுவினரும் இணைந்து மகளிர் தின விழாவை கொண்டாடினர். கணவனால் கைவிடப்பட்டவர் மற்றும் விதவைகள் பயன்பெறும் வகையில் தையல் பயிற்சி, மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இலவச இரவு பாடசாலை போன்றவற்றை துவக்கி வைத்தனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை சிங்காநல்லூர் பகுதியில் அமைந்துள்ள என்ஜி மருத்துவமனையின் 10ஆம் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் மருத்துவர் மனோகரன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது புதிய மூளை மற்றும் நரம்பியல் சிகிச்சை மையத்தில் உயர்தர நுண் அறுவை சிகிச்சை கருவி, நரம்பியல் தொலைநோக்கு அறுவை சிகிச்சை கருவி, மூளை தண்டுவட கட்டியை கரைக்கும் கருவி போன்ற நவீன மருத்துவ உபகரணங்கள் கொண்டு சிகிச்சை அளிக்க உள்ளதாகவும், மேலும் தற்போது குறைந்த கட்டணத்தில் துவக்கப்பட்ட விபத்து காப்பீடு திட்டத்தில் அனைத்து தரப்பினரும் பயன்பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரி அருகே அக்ஷயா ஜோதிட வித்யாலயம் சார்பில் ஜோதிட கருத்தரங்கம் மற்றும் ஜோதிட பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மையத்தின் ஜோதிட ஆசிரியர் கமலநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் ஜோதிடமும் மருத்துவமும், ஜோதிடமும் ஆன்மீகமும், வாழ்வின் 3 நிலைகளில் விஞ்ஞானம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கலந்து கொண்ட ஜோதிட வல்லுநர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினர். இந்த கருத்தரங்கில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அக்ஷயா ஜோதிட நிறுவனத்தின் ஆசிரியர் ராம்சங்கர் கலந்து கொண்டு ஜோதிட கல்வி முடித்த 700 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள அச்சரப்பாக்கம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவல் ஆய்வாளர் சரவணனை தமிழக அரசு பணியிடை மாற்றம் செய்ததை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஓராண்டு முன்பு காவல் ஆய்வாளராக சரவணன் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு திருட்டு, வழிப்பறி போன்ற குற்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க அனைத்து இடங்களிலும் சிசிடிவி கேமரா பொருத்தி கண்காணிப்பில் ஈடுபட்டார். இதனால் குற்றங்கள் வெகுவாக குறைந்த நிலையில் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. அவரது தமிழக அரசு பணியிட மாற்றம் செய்து உள்ளதால் பெரும் அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் மற்றும் வியாபாரிகள் என 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கேரளாவில் பறவை காய்ச்சல் மற்றும் கொரோனா பாதிப்பு இருப்பதால் தென்காசி மாவட்டம் புளியரை அடுத்த சோதனைச் சாவடியில் தடுப்பு முகாமினை அமைத்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கேரளாவில் இருந்து வரும் வாகனங்களுக்கு மருந்து தெளிப்பது மற்றும் கிருமி நாசினிகள் அடிப்பது, தமிழகத்துக்கு உள்ளே வரும் வாகனங்களில் கழிவுகள் உள்ளதா என கண்காணிப்பது உள்ளிட்ட பணிகளையும், கொரோனா வைரஸ் தாக்குதல் குறித்த விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்குதல் உள்ளிட்டவற்றை செயல்களில் சுகாதார பணியாளர்கள் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு வரும் வாகனங்கள் தீவிர கண்காணிப்புக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டு வருகிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணிகள் மார்ச் 31ஆம் தேதி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. மாநிலம் முழுவதும் கடந்த 2ஆம் தேதி தொடங்கிய 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 8.35 லட்சம் பேர் எழுதி வருகின்றனர். மார்ச் 24ஆம் தேதி வரை நடைபெறும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் முடிவுகள் ஏப்ரல் 24ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே மதுபான கடையால் உயிரிழப்பு நடந்த கிராமத்தில் மீண்டும் மதுபான கடை திறக்கப்பட்டதால் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதாச்சலம் அடுத்த கீழப்பாளையூர் கிராமத்தில் மதுபான கடையை அகற்றக் கோரி அண்மையில் நடைபெற்ற போராட்டத்தின் போது ஒருவர் உயிரிழந்தார். இருதரப்பினருக்கும் இடையே நடைபெற்ற இந்த போராட்டம் காரணமாக மதுபான கடை மூடப்பட்டது. இந்நிலையில் இதே கிராமத்தில் புதிதாக மீண்டும் மதுபான கடை திறக்கப்பட்டதால் ஆவேசம் அடைந்த பொதுமக்கள் விருதாச்சலம் தேவங்குடி சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். ஒயின் ஷாப் திறந்தால ஏற்கனவே இந்த கம்யூனிட்டி பிரச்சனை, ஜாதி பிரச்சனையால ஒரு கொலை நடந்ததுன்னு சொல்லி ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிட்டாங்க. ஆனால் நடந்தது அப்படி கிடையாது. எது மது போதையில் நடந்தது. ஆனால் அந்த மது போதையில் உண்டதால் அது பெரிய பிரச்சனையால் ஜாதி கலவரமாக மாறிச்சு. அந்த கலவரத்தை தடுக்கிறதுக்கு அப்போ தற்காலிகமாக அந்த கடையை மூடாமல் நிரந்தர தீர்வு நினச்சி நாங்கள் ஏமாந்து இருந்துட்டோம். ஆனால் இன்றைக்கி திரும்பி அந்த கடையை திறக்கிறாங்க. திரும்பி திறந்தாங்கன்னா திரும்பி அதே ஜாதி பிரச்சனைகள் ஒரு சூழ்நிலை உருவாக்க தான் செய்வாங்க. உருவாக்குற மாரி தான் முன்ன இருந்தாங்க. அது நாங்கள் மறந்துட்டோம். இப்போ மறந்து சகஜமான சூழ்நிலைக்கு மாறிட்டோம். திரும்பி அதே சூழ்நிலைக்கு கொண்டு போகிற மாரி தான் இந்த ஒயின் ஷாப்பு வழிவகுக்கும். இதை நிரந்தரமாக இது பண்ணணும், இதை தடுக்கணும். தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. ஒன்றிய மலையூர் நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற இவ்விழாவில் டி.கே. ரங்கராஜன் எம்பி கலந்து கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கு குழந்தைகளின் கல்வி முக்கியம் என பேசினார்.
முன்னதாக பென்னாகரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் மணிவண்ணன் 25 லட்சம் மதிப்பிலான கல்வெட்டை திறந்து வைத்தார். இதில் ஏராளமான பள்ளி மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே செல்போன் டவர் மீது ஏறி 3 மணி நேரமாக நபர் ஒருவர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவிடைவாசல் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் தவணை முறையில் இடம் வாங்கி தருவதாக கூறி நூற்றுக்கணக்கானவர்களிடம் இருந்து பணத்தை பெற்று நீதிமோகன் என்பவரிடம் கொடுத்துள்ளார். இதனையடுத்து பணத்தை பெற்றுக்கொண்ட நீதிமோகன் நிறுவனத்தை மூடிவிட்டு வெளியூர் சென்று விட்டார். இதுகுறித்து பலமுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் ரமேஷ் அருகில் உள்ள செல்போன் டவர் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்தார். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் ஆட்சியர் சந்தீப் நந்தூரி பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு முகாம் வருகிற ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும், இந்த வேலைவாய்ப்பு முகாமில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, ராமநாதபுரம், விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு வேலைவாய்ப்புகளை பெறலாம் என்றும் தெரிவித்தார். உலக மகளிர் தினத்தையொட்டி திருச்சி மாவட்டம் புதூர் வயலூர் சாலையில் உள்ள திருச்சி அஞ்சல் கோட்டத்தின் முதல் அனைத்து மகளிர் அஞ்சலக திறப்பு விழா நடைபெற்றது. இதனை மத்திய மண்டல அஞ்சல் துறை தலைவர் சுமதி ரவிச்சந்திரன் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். மேலும் 11 மகளிர் அஞ்சலகங்கள் திறக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதில் அஞ்சல் கணக்கு துவங்கிய பெண் ஊழியர்கள் மற்றும் அஞ்சல் துறை சார்பில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. பள்ளிகளில் மாணவர்கள் கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வது தொடர்பாக மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மூலம் அறிவுரை வழங்கப்பட்டு வருவதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக முதல்வர் தலைமையில் நேற்று ஆலோசனை நடைபெற்றதாகவும், பள்ளிகளில் இறைவணக்கு கூட்டத்தின் போது மக்கள் நல்வாழ்வுத்துறையின் உதவியுடன் மருத்துவர்கள், செவிலியர்கள் மூலம் கைகளை சுத்தம் செய்வது தொடர்பாக மாணவர்களுக்கு நேற்று முதல் அறிவுரை வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அதை பற்றி நம்முடைய முதலமைச்சருடைய தலைமையிலே ஒரு கூட்டம் நடைபெற்றது. அனைத்து துறை அதிகாரிகளும் அழைக்கப்பட்டார்கள். இந்த கொரோனா வைரஸ் என்பது ஒரு தொத்து நோயாக இருக்கிறது, கையை சுத்தமாக செய்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் ஆங்காங்கே இருக்கின்ற பள்ளிகளில் காலை அங்கே பிரேயர் நடக்கின்ற போது அந்த மாணவர்களுக்கு அறிவுரை வழங்குவதற்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மூலமாக மருத்துவர்கள், அதேபோல செவிலியர்கள் அனைவரும் அனுப்பப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம்தான் அந்த பணிகள் துவங்கி இருக்கிறது. கேரளாவில் பறவை காய்ச்சல் நோய் உறுதி செய்யப்பட்ட நிலையில் அந்த நோயானது தமிழகத்திற்கு வராமல் தடுக்க கால்நடைத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக கூடலூரில் இருந்து கேரளா செல்லும் 8 சோதனை சாவடிகளான நாடுகாணி, பாட்டவயல், சோலாடி, தாளூர் போன்ற எல்லைகளில் தடுப்பு நடவடிக்கைகளை கால்நடைத்துறையினர் செயல்படுத்தி வருகின்றனர். கேரளாவில் இருந்து வரும் கோழிகள், காடைகள், வாத்துகள் போன்றவற்றை தமிழக எல்லைக்குள் கொண்டுவர முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. தர்மபுரி மாவட்டம் பென்னாகரத்தில் நேச மகளிர் சேவை சங்கம் மற்றும் வட்ட சட்ட பணிகள் குழு சார்பாக உலக மகளிர் தின விழா பென்னாகரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. முன்னதாக பென்னாகரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இருந்து பெண்கள் பேரணியாக சென்றனர். பின்னர் நடைபெற்ற விழாவில் சிறந்து விளங்கிய மகளிருக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சார்பு நீதிபதி ராஜாராம் மற்றும் காவல் துணை கண்காணிப்பாளர் ஆர் மேகலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை கொளத்தூரில் கொரோனா வைரஸ் பற்றி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தனியார் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட இந்த பேரணியில் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பொதுமக்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. பதாகைகளை ஏந்தி சென்ற மாணவர்கள் முழக்கங்களை எழுப்பியவாறு பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். இதில் மாணவர்கள் கொரோனா பற்றிய விழிப்புணர்வு பாடல்களாக பாடியது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. வட்டார வளமைய சார்பாக நடைபெற்ற இவ்விழாவில் வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுனர் சுமதி தலைமை வகித்தார். இதில் வட்டார கல்வி அலுவலர் ஜெயசங்கர், சேஷாத்ரி கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு இருசக்கர நாற்காலிகள், பல்நோக்கு தொடு உணர்வு கருவிகள் வழங்கப்பட்டது.
திருவள்ளூர் அருகே திருப்பாச்சூரில் சுகாதாரமற்ற முறையில் மாட்டிறைச்சி விற்பனை செய்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஈக்காடு, திருப்பாச்சூர் உள்ளிட்ட இடங்களில் சாலை ஓரம் சுகாதாரமற்ற நிலையில் மாடுகளை வெட்டி மாட்டிறைச்சி விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரை அடுத்து மாட்டு இறைச்சி கடைக்காரர்கள் 10 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே விளாங்குடியில் சாலை அமைக்கும் பணி முழுமையாக நிறைவடையாததால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அய்யனார் கோவிலில் இருந்து தேசிய நெடுஞ்சாலைக்கு சுமார் 20 லட்சம் செலவில் சாலை அமைப்பதற்கு ஜல்லி நிரப்பப்பட்டு 3 மாதங்கள் ஆன நிலையில் பணி நிறைவடையாமல் உள்ளது. இதனால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். விரைவில் இந்த சாலையை சீரமைத்து தருமாறும், உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் அறவழியில் போராட உள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். சென்னை கொளத்தூரில் வேலையில்லா இளைஞர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக டிவிஎஸ் தொழிற்பயிற்சி மையம் தொடங்கப்பட்டுள்ளது. வேலையில்லா இளைஞர்கள் படிப்பை பாதியில் இடைநிறுத்தம் செய்த இளைஞர்களுக்கும் இங்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி மற்றும் இந்திய தொழில் தொடர்பு கல்வி மற்றும் ஆராய்ச்சி கழகம் இணைந்து டிவிஎஸ் தொழிற்பயிற்சி மையத்தை கொளத்தூரில் தொடங்கியுள்ளது. இந்த நிகழ்வில் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.